ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைப் ஆஃப் ரூமுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 10க்கு 10, 10க்கு 12, சொல்லாட்டி 10க்கு 15, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் ஹால்ஸ் வந்து இருக்கும். ஸோ எந்த டைப் ஆஃப் ரூமுக்கு எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் வச்சா நமக்கு கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைகளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் இந்த ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் கிடையாது, லேப்டாப் சர்வீஸ்க்கான வீடியோஸ் இருக்கட்டும், மொபைல் சர்வீஸ்க்கான வீடியோஸ் ஆகட்டும், சாஃப்ட்வேர் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ், சி, பைத்தான், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி, ஸோ இதுக்கான டுட்டோரியல்ஸ் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், கெயின் மாஸ்டர், ஃபோட்டோஷாப் இதுக்கான டுட்டோரியல் ஆகட்டும், அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர், அர்டினோ, நோடம்சியோ இதுக்கான டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கவர் பண்ணி நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வீடியோக்குள்ளே வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 டைப் வந்து பிரிச்சுக்குவோம். சின்ன ரூமு, கொஞ்சம் மீடியமாக இருக்க ரூமு, கொஞ்சம் பெரிய ரூமு. ஸோ ஹால் சைஸில் ஒரு ஸ்மால் ஹால், மீடியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியாக பிரிச்சுக்குவோம். இந்த 3 வெரைட்டிக்கும் எந்தெந்த அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் ஸ்பீக்கர்லாம் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10, இல்லாட்டி ஒரு 10க்கு 8, ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி 8க்கு 10. ஸோ இந்த ஒரு சின்ன ஹாலாக இருக்குது. ஸோ இந்த சின்ன ஹாலாக இருக்கிறதுக்கு நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கரே வச்சா நல்லா தான் இருக்கும். 5.1னா 6 இன்ச் ஸ்பீக்கர் சுற்றி வச்சுக்கோங்க. லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் வச்சாலே நல்லாயிருக்கும். இப்படியே கொஞ்சம் மீடியமாக போகிறீங்க அப்படின்றப்ப இந்த நம்ம ஸ்மாலில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சும் நல்லாயிருக்கும். ஹையஸ்ட்டுக்கு உங்களுக்கு வால்யூம் அதிகமாக வேணும்னா, லோயஸ்ட்டு மீடியமாக தான் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் 4 இன்ச் ஸ்பீக்கரே வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ 4 இன்ச்சே போதும். இந்த இது 10க்கு 10 இல்லாட்டி 10க்கு 8, ஸோ இந்த மாதிரி சைஸில் இருக்க ஒரு ஹாலுக்கு இது வந்து 4 இன்ச்சு 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு ஹெவியாக இருக்கும். 4 இன்ச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மீடியமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் மீடியம் சைஸுக்கான ஒரு ஹாலுக்கு வருவோம். ஒரு 10க்கு 15, அப்போ இல்லாட்டி வந்து 10க்கு 18, இல்லாட்டி வந்து 12க்கு 18. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹால். ஸோ கொஞ்சம் பெரிய ஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய ஹாலாக இருக்கும்ல, ஸோ அந்த ஹால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் இல்லாட்டி 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா மீடியமாக இருக்கும், 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு ஹெவியாகவே இருக்கும். இது ஃபுல்லாக நான் சொல்கிறது எல்லாம் 5.1க்கு தான். ஸோ உங்களுக்கு 6 இன்ச்சு ஸ்பீக்கர், 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5.1ல சென்ட்ரு, ரைட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட் லெஃப்ட் இதுக்கு. அப்படியே கொஞ்சம் ரொம்ப பெரிய ஹால், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு 30. ஸோ பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி, கொஞ்சம் ஆடிட்டோரியம் மாதிரி பெரிய ஹாலாக இருக்கும் இல்லையா, ஸோ 20க்கு 30. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 15க்கு 20. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹாலாக இருக்குது, இல்லை ஹாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்றப்பெல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வந்துட்டு 8 இன்ச்சு டு 10 இன்ச்சு வரையும் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹாலாக இருந்தால் போதும். அது பார்த்தீங்கன்னா 20க்கு 30. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 40ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆடிட்டோரியம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 இன்ச்சு டு 10 இன்ச்சு வரைய ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து சொல்லியிருப்பேன். மீடியத்துக்கும் ஹைக்கும் ஒவ்வொரு ஹாலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன ஹாலாக இருந்தால் 4 இன்ச்சு டு 6 இன்ச்சு வரைய, ஒரு மீடியம் ஹாலாக இருந்தால் ஒரு 6 இன்ச்சு டு 8 இன்ச்சு வரைய, ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னா 8 இன்ச்சு டு 10 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஹாலுக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ தான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.